என் பெயர் ஏபி கணேசன், அணைத்திட்ட தொகுதி, வேலூர் மாவட்டம். உரிமை மீட்பு கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அணியில் மாவட்ட பொருளாளர், கழக பொருளாளராக நான் தற்போது இருந்து வருகிறேன். இப்போது புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அந்த கட்சியில் இணைந்து செயல்படுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் சிறப்பாக பொதுச் செயலாளராக இருந்தாங்க. 17 வருஷம் நல்ல சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க அம்மா. அதே போல புரட்சித்தாய் சின்னம்மா இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும். மற்ற அணியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து மன உடைச்சலாக வந்திருக்கிறோம். மறுபடியும் அம்மா ஒரு சிறப்பான ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அம்மாவுடைய நாங்கள் வணங்கி என்றும் அம்மாவுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று என்னுடைய பேர் தமிழ்நாடு ஹோட்டல் கே தவமணி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையில் நான் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராகவும் அறிவிச்சிருக்காங்க. நான் என்னோடது என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி, புரட்சி தாய், புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி இவங்கெல்லாம் அந்த விடுபட்டதை இன்றைக்கி புரட்சி தாய் செய்ய இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வழிபாட்டில் வரணும்னு நினச்சிட்டு அம்மா இறந்தப்பறம் நினச்சிவேன் நான். என்னைக்கு சின்னம்மா அதாவது நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இறுதி வரை சின்னம்மா வழியிலேயே நான் செயல்பட தயாராக இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி சின்னம்மா பார்த்து இன்றைக்கி இந்த சின்னம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கட்சியில் கட்சி பணியாற்ற ரெடியாக இருக்கேன். கட்சி வளர்ச்சி கடைசி வரைக்கும் நான் செயல்படுவேன். எந்த மாற்றும் கருத்து கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா வடகுஞ்சி ஊராட்சி. நான் வடகுஞ்சி ஊராட்சியில் அமமுக ஊராட்சி கழக செயலாளராக இருக்கேன். நான் சின்னம்மாவோட ஆதரவாளராக சிறு வயசுல ஆரம்பத்திலேருந்தே எனக்கு சின்னம்மா தான் பிடிப்பாங்க. அப்போ இருந்தே நான் சின்னம்மாவோட ஆதரவாளர். எங்கள் அப்பா 3 தடவை கிளை கழக செயலாளராக இருந்தவர். நான் அதிமுகவில் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளராக இருந்தேன். இது இல்லாமல் நான் அமைப்புலையும் சில அமைப்புங்கிறதுலையும் நான் பொறுப்புகள்லேயும் இருக்கிறேன். நான் சின்னம்மாவோட ஆதரவை வேண்டி இப்போ நான் வந்திருக்கேன். என் பேர் வேணுகோபால். நான் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் மேல்பட்டி கிராமத்தில் வந்திருக்கேன். நான் ஓபிஎஸ் குரூப்பிலிருந்து மாவட்ட இணைச் செயலாளராக இருந்திருக்கிறேன். அது பிறகு எடப்பாடி இதில் அம்மா பேரவை செயலராக இருந்திருக்கிறேன். இப்போ அரசியல் காரணங்கள் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்முடைய சின்னம்மா தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் கரம் வலுப்படுத்தவும் அவர்கள் ஆட்சியை அமைப்பதற்காகவும் எங்களுடைய ஒற்றுமை அவர்களுக்கு தெரியப்படுத்தவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.